டொமேட்டோ கெச்சப் ஏன் இவ்வளவு திக்கா இருக்கு? அதுக்கு காரணம் E415. இந்த E415 போட்டிருக்காங்களே நம்ம டொமேட்டோ கெச்சப்ல, அது என்ன? அது பயங்கர ஒரு அபாயமான விஷயமா? ஸோ நம்ம டொமேட்டோ கெச்சப் சாப்பிடலாமா வேணாமா? நம்ம வருஷ கணக்காக டெய்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஃபுட்ஸு சேஃபா இல்லையான்னு இன்னைக்கு உங்களுக்கு டவுட் இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டொமேட்டோ கெச்சப் நீங்க ரெகுலரா சாப்பிட்றீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் இந்த E415 இல்லை. அது ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டொமேட்டோ கெச்சப்ல இருக்க சர்க்கரையும் உப்பும். ஏன்னா டொமேட்டோ கெச்சப் 100 கிராம் எடுத்தீங்கன்னா அதுல 1000 மில்லி கிராம் சோடியம் இருக்குங்க. அந்த 100 கிராம்லயே ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதுக்கு 40% வந்துருது. டொமேட்டோ கெச்சப்ல நாம் பார்க்குற மெயின் பிரச்சனை இதுதான். E415 என்ன தெரியுமாங்க? நம்ம மக்காச்சோளம், கோதுமை, சோயால இருக்க சர்க்கரைங்களை எடுத்துட்டு அந்த சர்க்கரைங்களை Xanthomonas campestris ஒரு பாக்டீரியா இருக்குங்க. அந்த பாக்டீரியா வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபெர்மெண்ட் பண்ணா அந்த சர்க்கரைங்க மனிதர்கள் சேஃபா சாப்பிடக்கூடிய ஆனா ஜீரணிக்க முடியாத ஒரு நார்ச்சத்தை தயாரிக்குது. அதுதான் E415. ஸோ இந்த E415 நம்ம எல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு கெமிக்கல் கிடையாது. இது ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட். அதுவும் நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரு ப்ராடக்டை ஒரு பாக்டீரியா வச்சு இந்த மாதிரி சாஸை கட்டி ஆக்கிறதுக்கு தயாரிச்சிருக்காங்க. இதுல இருந்து கேன்சர் எல்லாம் வரது கிடையாது. இது நம்ம ஒரு நாளைக்கு 300-500 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டா அது டொமேட்டோ கெச்சப்ல நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ நம்மளுக்கு வயிறு அப்செட் வரலாம். அதை தவிர இதுல ரிசர்ச்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே போடல. ஸோ டொமேட்டோ கெச்சப் நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா 120-140 கேலரி இருக்கும். உப்பு நான் சொன்ன மாதிரி 1000 மில்லிகிராம் இருக்கும். அண்ட் இந்த உப்பை பேலன்ஸ் பண்றதுக்கு சர்க்கரையும் அதிகமா போட்டிருப்பாங்க. இந்த காரணங்களால நம்ம டொமேட்டோ சாஸை தண்ணி மாதிரி ஊத்தி சாப்பிடாம லிமிட்டா டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வச்சுக்கலாம். ஏன் டாக்டர் இந்த உப்பு போடுறாங்கன்னா, உப்பு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ங்க. கிருமிங்க எல்லாம் வராது. டொமேட்டோ சாஸ் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம்ல. ஸோ நீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி டொமேட்டோ கெச்சப் சாப்பிட்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய டொமேட்டோ கெச்சப் ஃபேன்ஸ் பயந்துட்டு இருப்பாங்க தப்பான விஷயத்துக்கு.